இலங்கை நிர்வாக சேவை பிரிவுல ஆரம்ப கட்டத்துல உள்ளதும் மிக முக்கியமான பிரிவு கிராம சேவகர் பிரிவு. ஸோ இந்த கிராம சேவகர் அடிக்கடி மாற்றம் பெறுவாங்க. ஸோ நம்ம கிராம சேவகர் பிரிவுக்கு இப்போ யாரு கிராம சேவகரா இருக்காங்கிறது நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். யாரு கிராம சேவகரா இருக்காரு, அவர் இன்னைக்கு இருப்பாரா? ஸோ இந்த மாதிரி தகவல் எல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆகவே கவர்மெண்ட் இந்த பிரச்சனைலாம் தீர்க்கும் முகமா ஒரு வெப்சைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ல நம்மளால கிராம சேவகர், சமுர்தி ஆஃபீஸர், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் மற்றும் ஃபீல்டு ஆஃபீஸர்ட்டு மொபைல் நம்பரை நம்மளால எடுக்க முடியும். அந்த வெப்சைட்டு லிங்க் இது தான். இந்த வெப்சைட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணப்படல. ஆகவே இப்போதைக்கு முதலாம் கட்டமாக கிராம சேவகர் டீட்டெயில் மட்டும்தான் எடுக்க முடியுது. இன்னும் வர்ற காலங்களில் இந்த வெப்சைட்டை கம்ப்ளீட் பண்ணி நமக்கு தருவாங்க. இதுக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப் அட்ரஸை டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ வலது பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ், சிங்களம் 2 மொழியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் கம்ப்ளீட் பண்ணப்படல. அதுக்கடுத்ததாக கிராம நிலதாரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் நீங்கள் சர்ச் பண்ண போகிற டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டிவிஷனல் செக்ரட்டரியேட் டீம் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த டிவிஷனல் செக்ரட்டரியேட்லேயும் உள்ள அனைத்து கிராம சேவகர் பிரிவும் அதில் யார் ஜிஎஸ்ஆர்காவோ அவங்க பேரும் மொபைல் நம்பரும் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொன்றா தேடி பார்க்கலாம். அப்படி இல்லைனா மேலே உள்ள சர்ச் பட்டனில் உங்களுக்கு எந்த டிவிஷன் தேவையோ அந்த டிவிஷனை டைப் பண்ணியும் சர்ச் பண்ணிக்க முடியும். இந்த கான்டாக்ட் நம்பர் மூலமாக உங்கள் ஜிஎஸோட நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான கேள்விகள்லாம் கேட்டு நீங்கள் அவங்கள போய் சந்திக்க முடியும். ஸோ அடுத்து அதர் ஆஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல் செக்ரட்டரியேட், ஆஃபீஸர் டைப்னு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான டிஸ்ட்ரிக்டும் டிவிஷனல் செக்ரட்டரியேட்டும் செலக்ட் பண்ணி என்ன டைப் ஆஃபீஸர் வேணுமோ, அதாவது டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா இல்லைனா ஃபீல்டு ஆஃபீஸரா அப்படி இல்லைனா சமர்தி ஆஃபீஸரான்னு செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்கள் சர்ச் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு தேவையான ஏரியாவில் உள்ள ஆஃபீஸர்ஸ் கான்டாக்ட் டீட்டெயில் கிடைக்கும். பட் இது இன்னும் கம்ப்ளீட் பண்ணப்படாதனால உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸ் எதுவும் கிடைக்காது. இன்னும் கூடிய விரைவில் இந்த வெப்சைட் கம்ப்ளீட் ஆகப்பட்டு இந்த வெப்சைட் லோன் செய்யப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது போல் என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.